எல்லோருக்கும் வணங்கண்ணா. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்க்க போகிற மீன் பார்த்திங்கன்னா கடல் கல்த்தி. நம்ம ஊரில் பரிச்சயம் இல்லாத மீன் ஒன்று இந்த கடல் கல்த்தி மீனுங்க. இங்கே அதிகமாக வர்றதில்லைங்க. இது எப்போயாச்சும் ஒரு முறை இந்த மாதிரி விசேஷ நாளில் தான் இந்த மீன் எடுக்கிறவங்க அதிகமாக நம்ம கடைக்கு. எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இந்த மீன் பெரும்பாலும் வந்து பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு சூப்பர் டேஸ்ட்னா இது சுத்தம் முள் கிடையாது, சென்ட்ரு எலும்பு தான். இந்த மீனோட டேஸ்ட்டும் வஞ்சரம் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். வஞ்சரமே தோற்றுருங்க. வஞ்சரத்தை விட இது நல்லாயிருக்கும். இந்த மீன் நல்ல சரியான டேஸ்ட்டு. கடல் கல்த்தி பாருங்கள், கடல் கல்த்தி செம்ம டேஸ்ட். இந்த மீன் வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5.5 கிலோ இருக்குண்ணா. 5.5 கிலோ இருக்குது. இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்திருக்குது. இது ஃபுல் பார்சல் இது தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 3 பார்சல் வந்திருக்குங்க மீன். இது நல்லாயிருக்கும். ஒரு சைடு ஒரு பார்ட் ஆஃப் வந்து வறுவலுக்கும், ஒரு சைடு ஒரு பார்ட் ஆஃப் வந்து பிரியாணி பண்ணிட்டிங்கன்னா, பிரியாணி பண்ணி இந்த மீன் வறுவல் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குண்ணா. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த மீனோட பேர் கடல் கல்த்தி. நம்பூர் சைடில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எங்களை மாதிரி வியாபாரி ஆதரிங்க. ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஹாப்பி தீபாவளி. கடல் கல்த்தி.